அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலில் டெய்லி ரொட்டீன் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டியான ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். அன்னைக்கு சண்டே, என் ஹஸ்பண்டுக்கு லீவ் அப்படிங்கிறதுனால மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி எழுந்திரிச்சதே லேட்டு. இப்போ ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணு சாப்பிடுவா அப்படிங்கிறதுனால மாதுளை பழத்தெல்லாம் ஏற்கனவே உரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் அவங்க பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பொதுவாக சண்டேனாலே பாதி நாள் தூங்கி எந்திரிக்கிறதுலே போயிடும். எந்திரிச்சதுக்கு அப்புறமா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சு அதை செஞ்சு லஞ்ச் முடிக்கிறதுக்குள்ளே 3:30 ஆகிடும். இங்கே எங்கள் வில்லாவில் எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தம்பி ஊர்லேருந்து ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து தம் ரொட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு எல்லாம் காலி ஆயிடுச்சு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அப்படியே அந்த வீக்குக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. நமக்கு எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனால் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போல்லாம் வெளியில் போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ என் பொண்ணுக்கு ஸ்வெட்டர் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுறது. ஏன்னா இந்த வருஷம் வந்து குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. சீக்கிரம் இருட்டிடுது. 4:30க்கே வந்து குளிர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எங்கே போனாலுமே ஸ்வெட்டரை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுறது தான். கேர்ள் பேபிஸாக இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாலாம் விதவிதமாக ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்லாம் பண்ணி விடுறதுக்கு ஆசையாக இருக்கும். பட் அவசரமாக எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பும் போது தான் நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலும் ஒழுங்காக வராது, அந்த பிள்ளைங்களும் வந்து நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். தண்ணி வேணுமா? ட்ரெயின் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க. என்னன்னு தெரியல, அன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வரல. ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப அங்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு, இடம் இல்லைன்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியிலே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸில் எங்களுக்கு டைனிங் கிடச்சிருச்சு. ஸோ உள்ளே போய் நாங்கள் உட்காந்துட்டோம். பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டெசர்ட் ஏதாவது இருக்குமான்னு கேட்குறப்போ அவங்க இதை கொடுத்தாங்க. இது என்ன, இதோட நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியல, பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டே டு டே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். டே டு டே எப்போ போனாலுமே அங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலுமே கூட அங்கே ஒரு செக்ஷனை பார்த்து முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். எனக்குமே டாப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டாப்புமே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு. நிறைய மைண்டுக்கு தோணுச்சு. பட் ஃபைனலாக நம்ம ஒன்று தான் வாங்க போகிறோம். ஸோ அந்த ஒன்று என்னங்கிறத சூஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கியே ஆகணுன்ட்டு நான் அவங்கள ரொம்ப கம்பல் பண்ணுவேன். அவங்க ஃபஸ்ட்டு வேணாமாங்க. வேணானாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று என் ஆசைக்காக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் எடுத்த டாப் கலர்லேயே என் ஹஸ்பண்டுக்குமே ஒரு டிஷர்ட் வந்து வாங்கிக்க சொன்னேன். அங்கே முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஹைப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு நினச்சோம். போகிற வழியில் ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபில்டர் காஃபி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபில்டர் காஃபி வேணும்னு நான் சொன்னேன். அதனால் எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க.
என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும் ஒரு வடை பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்ததுனால நான் காஃபி மட்டும் போதும்னு சொல்லிட்டேன். அல்மதீனா ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அது நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால அங்கே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நம்ம சின்ன வயசுலலாம் கடைக்கு போகும்போது கடைக்காரர் என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுக்குறாரோ அதை கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்து நிறையா திட்டு வாங்கியிருக்கோம். இது சொத்தையாக இருக்குது, இது அழுகி போயிருக்கு, ஒழுங்காக பார்த்து வாங்கிட்டு வர மாட்டியான்னு நிறையா நானும் திட்டு வாங்கியிருக்கேன். பட் இப்போ ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து போடுறதுக்கே 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றையும் பார்த்து எடுத்து போடுறேன். இந்த அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மதியமே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதுவும் ரொம்ப ஹெவியாக வேற சாப்பிட்டுட்டோம். அதுக்கு காஃபி வடை பஜ்ஜிலாம் வந்து சாப்பிட்டாங்க என் ஹஸ்பண்ட். அதனால பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எதுவும் வேணாம் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே அன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே வீடு ஃபுல்லாக அவ்வளோ திங்ஸாக இருக்கும். ஏன்னா போயிட்டு வந்தோடனே நம்ம கண்டிப்பாக எந்த வேலையும் பார்க்க போகிறதில்ல, டயர்டாகிட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஸோ மண்டே தான் வந்து எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ மண்டே நிறையா ஒர்க் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். என் பொண்ணு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சா. அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு 1 வயசு ஆயிடுச்சுனாலே மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுக்கறதுக்கு பழக்கப்படுத்துங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. என் பொண்ணையுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து அவளை குடிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஒன்ஸ் அதை பழகி போனதுக்கப்புறம் நான் கொடுக்க மறந்துட்டா கூட அவளாவே வந்து என்கிட்ட தண்ணி கேட்டு வாங்கி குடிப்பா. நியூ பெட்ஷீட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தா அதை உடனே யூஸ் பண்ணி பார்த்துடணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் அன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பழைய பெட்ஷீட்டை கழட்டி போட்டுட்டு புது பெட்ஷீட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். பெட்ஷீட் போடுறதுல நிறைய வேஸ் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி 4 கார்னர்லேயுமே டைட்டாக முடிச்சு போட்டு அப்படி தான் போடுவேன். நீங்கள் என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க பெட்ஷீட் நவந்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு ட்ரிக் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன ட்ரிக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் என் ஹஸ்பண்டுக்கு ஓவர் டைம்லாம் இல்லை, சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. டூனா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்லாம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டூனா வாங்கிட்டு வருவான்னு கேட்கும்போது நான் வேணாம, ஏன்னா அது எனக்கே பிடிக்காது அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக என் டேடி வந்தப்போ அவங்க எனக்கு டூனா வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி டூனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கிரேவி வைப்போம் அப்படின்னு வச்சுருந்தேன். வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதை வாங்கிட்டு வரேன் ரெகுலராக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டு வருவான்னு கேட்கும் போது வேணான்னு சொல்லிட்டு மாமா வாங்கி கொடுத்தோன்னா நல்லா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெசிபியோட லிங்க்கை நான் சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்னைக்கு டே எங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக முடிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் விலாகோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye.